ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் இந்த விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பேழையை உண்டு பண்ணினான் என்று இந்த வசனத்தை வாசிக்கிறோம். எபிரெய ஆக்கியோன் இந்த நிருபத்தில் எழுதும்போது இந்த எபிரெயர் 11ஆம் அதிகாரம் முழுவதுமே விசுவாசத்தை கொண்டுதான், விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தை தகப்பன்களை குறித்து அநேக காரியங்களை குறித்து இந்த 11ஆம் அதிகாரம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு வசனத்தை என்னால் தியானிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து ஆண்டவர் நோவாவை அழைத்து ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பூமி மேல் பெய்ய பண்ணுவேன், உன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக நீ பேழையை உண்டு பண்ண வேண்டும் என்று நோவாவுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நோவா தற்காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் எப்படிப்பட்டவன்? நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனுமாயிருந்தான். சஞ்சரிக்கனாய் மாத்திரமல்ல, அந்த நாட்களில் அங்கு இருக்கிற பூமியானது மிகவும் கொடுமையினால் பாவத்தால் நிறைந்து காணப்பட்டது. மாம்சமான யாவர்களை தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் போய் கூக்குரல் எட்டினது நிமித்தமாக கர்த்தர் பூமியை அழிப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் நோவாவை அழைத்து கொப்பேர் மரத்தை எடுத்து நீ பேழையை உண்டு பண்ணுப்பா என்று சொல்லி, இன்னும் 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்ய பண்ணும், பூமி மழையை பண்ணுவேன், இந்த மழையில் அந்த பேழையை உண்டு பண்ணி நீ பேழைக்குள்ளே பிரவேசின்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் 100 ஆண்டுகளாய் நோவா பிரசங்கம் பண்ணினார். காலையும் மாலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய அழிவு தேசத்துக்கு வரப்போகிறது என்று பிரசங்கம் பண்ணார். நோவாவின் பிரசங்கத்தை அங்கே இருக்கிற ஒரு ஜனங்களும் கேட்கவில்லை. ஆனால் நோவா பாருங்க, விசுவாசத்தினாலே பார்க்கவே இல்லை, காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றானாம். இன்றைக்கு தேவ எச்சரிப்பை கேட்கிற ஜனங்கள் இல்லை, தேவ எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஜனங்கள் இந்த நாட்களில் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ காணவே இல்லை, பார்க்கவே இல்லை. நோவா பேழையை உண்டு பண்ணினான். பயபக்தி உள்ளவனாவி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டு பண்ணினான் என்ற வசனத்தை வாசிக்கிறோம். அந்த பேழை உண்டு பண்ணி 8 பேர் உள்ளே பிரவேசித்த போது கர்த்தர் கதவை அடைத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் விசுவாசத்தினாலே உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பயபக்தியுள்ளனாகி உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியங்களை செய்து நீங்கள் செயல்படுங்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தை வரப்போகிற அழிலிருந்து காப்பாற்ற முடியும். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நோவா பாருங்க, பயபக்தியுள்ளனாகி. என்ன பயம்? கர்த்தர் சொன்னார் ஒரு பெரிய அழிவு தேசத்தின் மேல் வரப்போகிறது என்று சொன்ன உடனே அவன் பயபக்தியுள்ளனாக கர்த்தர் சொன்ன எல்லா கட்டளைகளையும் அவன் அப்படி கடைபிடித்து எல்லா காரியம் நேர்த்தியாய் செவ்வையுமாய் அப்படியே செய்து முடித்தான். 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்து பூமி எங்கும் நிறைந்து இந்த பேழை மிதந்து அராத் மலையில் போய் நின்றது. ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள். ஆனால் நோவாவின் குடும்பம் மட்டும்தான் இந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது. இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நோவாவை போல பயபக்தியுள்ளனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினது போல நாம் நம் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக, அழிலிருந்து மீட்கப்படுவதற்காக தெய்வ சமூகத்தில் நின்று விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்ற ரட்சிக்கப்படுவான் என்ற வசனத்தின்படி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு ஏற்றுக்கொள்ள அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய கர்த்தர் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நாள் முழுது கர்த்தர் நம்மை நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணி தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு திட்டங்களை கொண்டு நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றினவர்கள் எங்கள் குடும்பங்களை காப்பாற்றி ஆசீர்வதித்து நடத்துங்க. எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.